வணக்கம். காலம் எல்லாம் கதைகள் சேனல்ல காலச்சக்கரம் நாவலை பார்த்துட்டு வர்றோம். அத்தியாயம் 16. இந்த 15வது அத்தியாயத்துக்கு முடிவில் சாகருங்கிற வசுந்தரா தேவியோட பையன் அவங்க அம்மாவுக்கு ஏற்பட்ட பிரச்சனைக்காக அவினாஷ் சர்மா அப்படிங்கிற சிஐடி ஆஃபீஸர்கிட்ட பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சிட்டோம், இனிமே எல்லாம் சால்வ் ஆயிரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நிம்மதியாக இருக்கிறான். அதுக்கடுத்து இந்த அத்தியாயத்தில் என்ன பார்க்க போகிறோன்னா, கும்பைங்கிற கிராமத்தில் 1974 என்ன நடக்குது, அந்த சங்குங்கிற சங்கமேஸ்வரன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த சங்கு வாசுதேவன் வீட்டுக்குள்ளே நுழையிறான். மாமி சிவராமனோட குணசீலம் கிளம்பிக்கிட்டு இருக்கா. அந்த சிவராமன் தான் குணசீலத்தில் உடம்பு சரியில்லாமல் பைத்தியம் மாதிரி இருந்தவன். இந்த சங்கமேஸ்வரனுடைய தாந்திரீகத்தால் அவன் அந்த பைத்தியத்திலிருந்து விடுபட்டு வீட்டுக்கு வந்துட்டான். வாசுதேவனும் சரியாயிட்டாரு. அதனால வாசுதேவன் என்ன சொல்றாரு, தன்னுடைய மனைவிட்ட, நீ போய் அந்த குணசீலத்துல போய் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரத்துல தான் சங்கு அவங்க வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகுறான். அப்போ அந்த மாமா சொல்றாரு, நல்ல சமயத்துல வந்தேடா சங்கு, சிவராமனுக்கு நல்லபடியா ஆச்சுன்னா குணசீலம் பெருமாளுக்கு அடிப்பிரதட்சணம் பண்றேன்னு வேண்டின்னு இருந்தேன். அதையும் செலுத்திட்டு இவ்வளவு நாள் நம்ம சிவராமனை பார்த்துண்ட அவளுக்கு ஏதாவது கொடுத்துட்டுவான்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதான் அவங்க கிளம்பிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த மாமி சொல்றா, சங்கு நாங்க குணசீலம் போயிட்டு வந்துடுறோம்டா, நீ மாமாவை பார்த்துக்கோ, ராத்திரி எங்க ஆத்துலயே படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போனாங்க. இப்போ சங்கு மாமாவோட கவனத்தை திருப்புறான். அப்போ வாசுதேவன் சொல்றாரு, சங்கு வாடா, உனக்காகத்தான் காத்துன்னு இருந்தேன், உனக்கு நான் ஒரு விஷயம் காட்ட போறேன். ஹாலில் மூலையில பீரோல இருந்து ஒரு குறிப்பிட்ட புஸ்தகத்தை எடுக்காரு. இந்த புஸ்தகத்தை பாரு அப்படிங்கிறாரு வாசுதேவன். அவர் நீட்டின புஸ்தகத்தை பார்த்தான். நிகும்பலை உபாசனம் அப்படின்னு எழுதியிருந்தது. என்ன மாமா இது, ஏது மாமா இது, எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமே இந்த புக்கு தாண்டா, இதை ஆதாரமா வச்சுதான் நான் வேதவாகினியில அந்த கட்டுரையை எழுதினேன். உங்க தாத்தாவுக்கு என் மேல கோபம் வந்ததுக்கு காரணமும் இந்த புக்கு தான். அப்படியா, எங்க அப்பாவும் அம்மாவும் தேடின ஆதாரங்கள் இந்த புத்தகத்துல இருக்கா? ஆமாண்டா சங்கு, ஆனா அவ தேடினப்போ இது கிடைக்கல. உங்க அப்பா டில்லி கிளம்பி போனாரே, அன்னைக்கு மறுநாள் கும்பகோணத்துல தற்செயலா கிடைச்சது. இந்த புத்தகத்துல உங்க அம்மா ஸ்ரத்தா தேடின தகவல் எல்லாமே இருக்குது. அதை உங்க அப்பாவும் அம்மாவும் வந்த உடனே காட்டணும்னு ஆவலோட காத்திருந்தேன். அதுக்குள்ளதான் எனக்கு எல்லாமே ஸ்பில்லி சூனியம்காரி வச்சு என்னைய கைகால் விளங்க விடாம பண்ணிட்டார் உன் தாத்தா. என்னோட பையனுக்கும் பைத்தியம் பிடிக்க வச்சு குணசீலத்துக்கு அனுப்பிச்சிட்டார். உங்க அப்பாவும் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டார். உங்க அம்மாவும் டில்லி போனவ வரவே இல்லை. இந்த மாதிரி என்னென்னவோ நடந்து போயிடுச்சு. இத்தனை வருஷம் கழிச்சு திரும்ப ஏன் உங்ககிட்ட காமிக்கிறேன்னா, உனக்கு இதால ஏதாவது ஒரு உபயோகம் உண்டா? உங்க காணாமல் போன அம்மாவை நான் உனக்கு தேடி கண்டுபிடிக்கணும், அதுக்கு ஒரு நன்றி எறிதலா செய்யணும்னு தான் இதை எடுத்து உங்ககிட்ட காமிக்கிறேன்டா. என்ன நீ குணப்படுத்தியிருக்க, என் பையனையும் குணப்படுத்தி இருக்கிற, அதுக்கு ஒரு நன்றி விசுவாசமா தாண்டா இந்த புஸ்தகத்தை கொடுக்குறேன். இது உனக்கு உபயோகப்படலாம். உங்களுக்கு எப்படி கிடைச்சது இந்த புக்கு? என் நண்பன் ஸ்ரீரங்கம் நாராயணன் இருக்கான்னு சொன்னேன் இல்லையா, அவன் பிள்ளை பூணூல் இங்கதான் நடந்தது, உப்பிலியப்பன் சந்நிதியில. அதுக்கு நானும் போயிருந்தேன். போன இடத்துல அவனோட பெரியப்பா யாரோ ஒருத்தர் அறிமுகமானார். தற்செயலா நிகும்பலை கோவில் பத்தி பேச்சு வந்தது. உடனே அவர் கோவில் இருந்தது உண்மைதான்னு சொல்லி தன்கிட்ட இருந்த இந்த புஸ்தகத்தை எனக்கு கொடுத்தாரு. அவரோட பொழுதுபோக்கே பழைய புஸ்தகங்களை சேகரிக்கிறது தான். என்னென்னவோ புஸ்தகங்கள்லாம் வச்சிருந்தார். நான் இதை மட்டும் கேட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த புஸ்தகத்தை படிச்சப்போ பல விஷயங்களை தெரிஞ்சுண்டேன். இதுல சொல்லப்பட்டிருந்த விஷயங்களை வச்சுத்தான் நம்ம கோவில் கும்பேஸ்வரர் கோவில் இல்லைன்னு சொல்லி ஆணித்தரமா கட்டுரை எழுதினேன். அதுக்கப்புறம் என்னென்னவோ நடந்து போச்சு. மாமா, ஒரு முக்கியமான விஷயம், என் பெரியப்பாவே ஒத்துண்டுட்டார். இது ஈஸ்வரன் கோவில் இல்லைன்னு, இது நிகும்பலை கோவில் தானாம். வாசுதேவன் ஆச்சரியப்பட்டார். நிஜமாவா? நம்பவே முடியல. இப்ப காலம் கடந்து அவர் ஒத்துண்டு என்ன பிரயோஜனம்? என் வாழ்க்கை, என் பிள்ளை வாழ்க்கை பாழா போனது தானே. எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டோம். மாமா விரக்தியோட பார்த்தார். உங்க தாத்தா என்னை கூப்பிட்டு நல்ல மாதிரியா பேசியிருந்தா கூட நான் விஷயத்தை பெருசு பண்ணியிருக்க மாட்டேன். முதல்ல நான் கும்பகோணம் போகச்ச என்னை ஆளு வச்சு அடிச்சார். அதுலதான் எனக்கும் வீம்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. இது நிகும்பலை கோவில் தான் அப்படின்னு நான் கோர்ட்ல வழக்கு தொடர போறேன்னு சவால் விட்டேன். அந்த கோபம்டா அவருக்கு. சம்பவம் நடந்த அந்த தினத்தை நினைச்சுக்கிட்ட உடனே அவருடைய உடல் அப்படியே அதிர்ந்து போகுது. இதோ இதோ இந்த இடத்துல தாண்டா உட்கார்ந்துருந்தேன். ஸ்கூல்ல இருந்து ஜுரத்தோட வந்தான் சிவராமன். தலையில யாரோ அடிச்சுட்டா, கண்ணெல்லாம் எரியுதுன்னு படுத்துண்டுட்டான். அப்போ அவனுக்கு 7 வயசுதான். அவனுக்கு போய் அப்படி பண்ணி வச்சுட்டாளே. திடீர்னு ஆக்ரோஷத்தோட என்னை பார்த்து உன்னை கொன்னுடுவேன்னு அருவாள்மனையை தூக்கிண்டு வந்தான். 7 வயசு பையனுக்குள்ள அவ்வளோ அசுர பலம். என்ன ஏதுன்னு புரியறதுக்குள்ள அவனுக்கு பைத்தியம் முத்தி போச்சு.
டாக்டர்களுக்கே ஒண்ணும் புரியலை. அன்னைக்கு மறுநாள் தான் நான் இங்க உட்கார்ந்திருந்தப்போ வாசல்ல யாரோ கதவை தட்டுனா. முதல் நாள் என் பிள்ளைய படுத்துனா, மறுநாள் என் மேல எலுமிச்சம்பழத்தை தூக்கி எறிஞ்சு போட்டுட்டு ஓடி போயிட்டார். அது யாருன்னு தெரியுமா? உன் தாத்தா தான். அவங்க 2 பேரும் பண்ண வேலையால எனக்கு கை கால் விழுந்து போயிடுச்சு. என் பையன் பைத்தியம் ஆயிட்டான். இந்த கோவில் கும்பேஸ்வரர் கோவில் இல்லை, நிகும்பலை கோவில், காளி கோயில்னு சொன்னதுக்கு எனக்கு இவ்வளவு தண்டனையாடா? பாவம் சுந்தரி. பைத்தியம் பிடிச்ச பையன், விளங்காத புருஷன், என்ன பண்ணுவா என் பொண்டாட்டி? சிவராமன் என்னை ஏதாவது பண்ணிடுவானோ அப்படின்னு பயந்துதான் அவனை குணசீலத்துக்கு அனுப்பிச்சிட்டா. மாமா கண்ல இருந்து கண்ணீர் தாரதாரியா கொட்டுச்சு. அழாதேல், எல்லாம் நல்லபடியாத்தான் முடிஞ்சுடுத்தே. சங்கு, உனக்கு நான் கண்டிப்பா ஏதாவது செய்யணும். நீ என் பிள்ளைய என்கிட்ட நல்லபடியா கொண்டு வந்து சேர்த்த மாதிரி நான் உன் அம்மாவை தேடி கண்டுபிடிச்சு உன்கிட்ட சேர்க்க போறேன். முடியுமா மாமா? முயற்சி பண்ணுவோம்டா. இனிமே என் வேலையே அதுதான். நீ இந்த புத்தகத்தை வச்சுக்கோ, உனக்கு உபயோகப்படலாம். மாமா, ஒரு சந்தேகம். உங்க மேல எலுமிச்சம்பழத்தை வீசிட்டு போன என் தாத்தா அதுக்கப்புறம் பார்த்தேளா? அதுக்கப்புறம் நான் எங்க பாக்குறது? எனக்கு தான் கை கால் விழுந்து போயிடுச்சே. இப்போ சங்கமேஸ்வரனுங்க சங்குவுக்கு இன்னொரு சந்தேகமும் வந்துச்சு. வாசு மாமா மேலையும் தாத்தா இந்த மாதிரி அபிஷேக பிரயோகம் செய்து போட்டிருக்கிறாரு. அவருடைய மகனையும் ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டார். அப்போ தன்னோட அப்பாவையும் தற்கொலை பண்ணிக்க வச்சதும் கூட அவராத்தான் இருக்கணுமோ? தான் அம்மா அங்க ஓடி போனதுக்கு காரணமும் என்னுடைய தாத்தாவா தான் இருக்கணுமோ? அப்படின்னு எல்லா சந்தேகமும் வந்தது. சிவராமன், அதாவது வாசுதேவன் பையனையும் இந்த மாதிரி மூளையை கலங்க அடிச்சது இவனோட பெரியப்பா. அது கண்டிப்பா அவரே ஒத்துக்கிட்டார். இப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தான் சங்கு. இதெல்லாம் எதுல போய் முடியும் அப்படிங்கிறத அடுத்த அத்தியாயத்துல பார்ப்போம். ஓகே, நன்றி. சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே. சுவாரஸ்யமான நாவலை உங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் மீண்டும் மீண்டும் கண்டிப்பாக தொடர முயற்சி பண்ணுகிறேன்.